The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி இன்னியோட ஷோ மம்மி ரிட்டர்ன்ஸ்ல எந்த டீமோட ப்ரிவியூ பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சட்டையை ஒரு வாட்டி போட்டிருந்தேன். ஆனாலும் யோசிச்சு பார்த்தேன் வேற சட்டை போட்டோமானு. ரெண்டு கலரும் ஒரே கலர் தான் அப்படின்னு சொல்லி நன் கலர் ரெட்டு நின் கலரு அப்படின்னு சொல்லி நீ ஷோக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆர்சிபி அப்படின்னு சொல்லி இன்னியோட ஆர்சிபியை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே நான் சொல்ல போறது எல்லாமே அவர் தான் சொல்ல போறேன். ஆர்சிபி ஓனரே வந்திருக்காரு. ஆர்சிபி ஓனர் வந்து ரெட் சட்டை போடாம நீல சட்டை போட்டு வந்திருக்காரு. என்னப்பா உங்க டீம் பத்தி ப்ரிவியூ பண்றப்பா, நீ பெங்களூர்ல இருக்க, அந்த டீம்ல கிட்டத்தட்ட 74 இயர்ஸா வேலை பாக்குற, நீயே எல்லாம் சொல்லிடுவல இன்னைக்கு. ಫಸ್ಟ್ ಒಂದು ತಿಳ್ಕೋಬೇಕು ನೀವು. ರೆಡ್ ಶರ್ಟ್ ಹಾಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಏನಾಗಲ್ಲ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಬೇಕು ನೀವು. ಈ ಸಲ ನಮ್ಮದು ನನ್ ಕಲರ್ ரெட்டு நின் கலரு அப்படின்னு நின் கலர் ப்ளூ போட்டிருக்க. சரி இல்ல இந்த மாதிரி நான் ஈசாலா கப் நம்பே நான் சொல்ல முடியாதியா. நான் ஆர்சிபி கிடையாது, நான் டெல்லி கேபிட்டல்ஸ். சரி இன்னியோட ஷோக்குள்ள போயிடலாம். இன்னியோட ஷோல ஃபர்ஸ்ட் அவங்களோட பார்க்க வேண்டியது வரலாறு. ஆர்சிபி வரலாறு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றேன். சொல்லட்டமா பிரச்சனை? நீங்க சொல்லிடுறீங்களா? டீம்ல நீங்க தானே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இயர் டீம் எடுத்து நீங்க தான், ஓனரை செலக்ட் பண்ணது நீங்க தான், கோச் செலக்ட் பண்ணது நீங்க தான், கேப்டன் செலக்ட் பண்ணது நீங்க தான். வரலாறு என்னப்பா தெரியும் உனக்கு, சொல்லுப்பா. இப்படிதான் சொல்லுவீங்க. ஏங்க வரலாறு ஒரு எக்ஸ்ட்ராடினரி வரலாறுங்க. இப்ப 2008ல பாத்தீங்கன்னா ஒரு டீம் பில்டிங்ல இருந்தோம். உனக்கு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அதெல்லாம் உனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வேலை கிடைச்சது 2008ல? அத சொல்லுப்பா நீனு. அது என்சிஏல நான் நிறைய இருந்தேன். அதனால வந்து ராகுல் டிராவிட் சார் என்ன நிறைய பார்த்திருக்காரு. அப்ப 2008ல நீங்க ஆனஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய அனலிஸ்ட் வந்து இல்ல, உங்களுக்கே தெரியும் அப்ப. ஸோ அப்போ ராகுல் டிராவிட் சார் என்னை பார்த்ததுனால நான் பெங்களூரு இந்த அண்டர் 19 இந்தியன் டீமோட எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன், வேர்ல்ட் கப் எல்லாம் போயிருக்கேன். அதனால வந்து நீ அவைலபிளா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்பதான் வந்து இந்தியன் ஹாக்கி டீம்ல இருந்தேன். அன்பார்ச்சுனேட்டா ஒலிம்பிக் குவாலிஃபை ஃபைனல்ஸ்ல போய் இங்கிலாந்து தோத்துட்டு நாங்க வி குடன்ட் மேக் இட் 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ். அப்ப கரெக்டா ராகுல் டிராவிட் கேட்டாரு, ஏன் குரு ஃப்ரீ இதீரா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு வந்த உடனே பார்த்தா ஆர்சிபியோட இது. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய அசைன்மெண்ட் இன் கிரிக்கெட்னு சொல்லலாம். ஏன்னா அண்டர் 19 வேர்ல்ட் கப்பா ஒரு ஐபிஎல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு பிக் ஐபிஎல் ஓவர் தட், ஜஸ்ட் கன்சிடரிங் த அமௌண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரப் ஷோல்டர்ஸ் வித். அதனால ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் வித் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அண்ட் திஸ் பீப்புள் அரௌண்ட். ஆர்சிபி ஜாயின் பண்றேன்னு கேட்டா உலகத்துல பாதி பேர் ஃப்ரீன்னு தான் சொல்லி வந்துருவாங்க. இதுல என்ன ஃப்ரீ, மொத்தமும் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி வேற வேண்டியதுதான். சரி ஆர்சிபியோட வரலாறு தலா அஜித் குமார் என்ன சொல்றாரு பாத்துடலாம். அதாவது எப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு நிறைய ஆர்சிபியோட ஹிஸ்டரியில. ஃபைனல் போனாங்க 2009ல, 2008ல நாட் சச் அ கிரேட் இயர். 2009ல ஃபைனல் போனாங்க. அனில் பாய் போலிங்கா ஓப்பனிங் போட்டாருப்பா கில்கிறிஸ்ட தூக்குறதுக்கு. அப்புறம் 2016ல ரன்னர்ஸ் அப், விராட் கோலி அந்த கையை ஸ்டிச் பண்ணிட்டுலாம் ரன் அடிப்பாரு. அந்த சீசன் கிட்டத்தட்ட 1000 ரன் கிட்ட அடிச்சிருவாரு, 900 ரன் அடிச்சிருவாரு. வேற மாதிரி சீசன். 2010, 15, 20 3 தடவையும் பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க. 2011ல ஒரு வாட்டி எங்களோட ஃபைனல் நினைக்கிறேன், எங்களோட தான் இருப்பாது, சிஎஸ்கேவோட தானே. ஒவ்வொரு தடவையும் நாங்க ஃபைனல்ஸ் ஆர்சிபி தோத்த போது நான் அந்த பக்கம் இருந்திருக்கேன். அதையே திருப்பி சொல்லி ரத்தத்தை வர வைக்கிறீங்க. அதனாலதான் வந்து நீல சட்டை போட்டு இருக்கேன். இல்ல அதாவது 2011லயும் ரன்னர்ஸ் அப் தானே, அது ஃபைனல்ஸ் தானே நம்ம விளையாண்டது. ஐபிஎல் ஃபைனல்ஸ் அந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக்கும் ஃபைனல்ஸ் போனோம். மும்பையோட தோத்தோம். மும்பை இந்தியன்ஸோட போருமே இந்த ஃபைனல்ஸ் ஒரு இது வரைக்கும் 974 ஃபைனல் போயிருக்கேன். அன்பார்ச்சுனேட் இந்த கடைசி படி ஏற முடியல, ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நானு. சரி அத மாதிரி அதாவது வந்து ஆர்சிபியோட ஒரு பயங்கர எனக்கு தெரிஞ்சு செம்ம மொமெண்ட் என்ன அப்படின்னா ஈசாலா கப் நம்தே அப்படின்னு போட்டாங்க. ஈசாலா கப் நம்தேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், கருண் நாயர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஈசாலா கப் நம்தேன்னு அந்த வருஷம் கிங்ஸ்ல வந்து சொன்னாங்க 2018ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அப்ப அது என்னன்னே தெரியாது. ஈசாலா கப் நம்தேன்னா என்ன அது அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறமா தான் போய் சோசியல் மீடியால பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயர்ஸ் அதாவது ஆர்சிபியோட பிளேயர்ஸை நம்ம 2 செக்ஷனா டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் எடுத்த டீம் எல்லாம் வந்து ஸ்டால்வர்ட்ஸ் யாரெல்லாம் எடுத்தாங்க? ராகுல் டிராவிட், அவர் தான் ஐகன் பிளேயர். அனில் கும்ப்ளே, வெங்கடேஷ் பிரசாத் கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்தாரு. சுனில் ஜோஷி, பாலச்சந்திர அகில், வினய் குமார், வசீம் ஜாஃபர், டேல் ஸ்டெயின், சிவ்நாராயண் சந்தர்பால், ஜாக் கலிஸ். எப்பா குட் நைட் பா அப்படின்னு சொல்ற மாதிரி பிளேயர்ஸ். அந்த பிளேயர்ஸ் என்னப்பா சொல்லிட்டே போலாங்க. மார்க் பவுச்சர், டேல் ஸ்டெயின் சொல்லிட்டான், ராபின் உத்தப்பா,
ராபின் உத்தப்பா இருந்தாரு, வேற யார் இருந்தாங்க? 2008ல மும்பை இந்தியன்ஸ் இருந்தாரு. 2009ல வந்து ட்ரேட்ல வந்து ராபின் உத்தப்பா எடுத்தோம். ஜஹீர் கானை கொடுத்துட்டு ராபின் உத்தப்பா எடுத்தோம் 2009ல. ஜஹீர் கானை கொடுத்து ஜஹீர் கானும் இருந்தாரு 2008ல. ஆனா பார்த்தோம்னா அவங்களோட அதாவது வந்து மொமெண்ட் எப்படின்னா ஓப்பனிங் கேமே கேகேஆரும் ஆர்சிபி தான் விளையாடினாங்க. என்ன சொல்றது, பெங்களூர்ல ஆடினாங்க. அந்த கேமே வந்து எப்படியா பேசாம இருக்கு, இரியா நீ இருந்தையா டீம்ல, ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கிற மாதிரி பிரெண்டன் மெக்கலம் அடிச்சார். அந்த கேம் பத்தி எப்படி இருந்தது? ஃபீலிங் எப்படி இருந்தது உங்களுக்கு உள்ள பாக்குறதுக்கு? T20 புதுசு, T20ல பிரான்சைஸ் எப்படி இருந்தது? இல்ல நல்லாதான் இருந்தது. அவர் 158 அடிச்சோம். அதனால வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. T20னா என்னன்னு அப்ப தெரியல. திடீர்னு பார்த்தா அவர் இந்த பக்கம் அடிக்கிறாரு, அந்த பக்கம் அடிக்கிறாரு, நீங்க போறாரு, பாயிண்ட்ல 6 அடிக்கிறாரு, ஒண்ணுமே புரியல. ஆல் ஆஃப் அ சடன் யூ see 222 in 20 overs எங்களுக்கு வசீம் ஜாஃபரும் ராகுல் டிராவிடும் ஓபன் பண்றாங்க. சோ என்ன சொல்றது, அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு டிஃபீட் பை 142 runs. அதுல இருந்து நாங்க எழுந்திருக்கவே இல்லை. சோ அப்பதான் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சது இந்த அடி வாங்கின அப்புறம் எப்படி வந்து டீம்ல செட் பண்ணணும். அதான் அடுத்த வருஷம் வந்துட்டு உங்களுக்கு கெவின் பீட்டர்சன் அந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம் டீம். கெவின் பீட்டர்சன் கூட அவரும் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு இருந்தாரு எங்களுக்கு, ஆனா ஆடல. ராஸ்டேலர் செம்ம. அது வந்து ராஸ்டேலர் எங்க ஆடல, சிஎஸ்கேவோட ஒரு கேம் பயங்கர அடி அடிச்சாரு, ஞாபகம் இருக்கு. என்ன ஆடல, ஆடினார் ராஸ்கோலாம். சரி, எனிவே இன்னும் நம்ம 4 மேட்ச் ஆடிட்டு கமிட்மெண்ட் ஏதோ இருக்குன்னு போயிட்டார். ஃபுல் சீசன் ஆடல. அந்த நீங்க சொன்ன மேட்ச் ரொம்ப கரெக்ட் மேட்ச். 8 ரன்ல நீங்க ஜெயிப்பீங்க 2008ல பெங்களூர்ல. அந்த ராஸ்டேலர் ஆடினாரு, ஃபுல் சீசன் ஆடலன்னு சொல்லுவாரு. கூரை காட்சாரு பால். இப்ப கூட ஞாபகம் இருக்கு, பழனி அமர்நாத் கூட சும்மா அப்படியே ஸ்லாக் ஸ்வீப்பா அடிச்சு தள்ளினாரு. சரி, we can talk about many more players. விராட் கோலிய வந்து பேஸ் பிரைஸ்ல எடுத்தீங்க, அதெல்லாம் அன்ரியல் பிக்ல பேஸ் பிரைஸ்ல எடுத்து இன்னி வரைக்கும் அவர் கலக்கிட்டு இருக்காரு. கிறிஸ் கேல் அன்சோல்டா போய் அவரை எடுத்த ஆர்சிபி லெஜெண்ட். கிறிஸ் கேலுக்கு மறுவாழ்வு கொடுத்ததே ஆர்சிபில எடுத்த அந்த ஒரு மொமெண்ட் தான். கேகேஆர்ல இருந்து போயிட்டு கேகேஆர்ல அவர் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க, யாருமே ஆக்ஷன்ல தொடவே இல்லை. நீங்க எடுத்து அவர் ஆர்சிபி லெஜெண்ட் ஆயிட்டார் கிறிஸ் கேல். இப்ப கூட போனா கிறிஸ் கேல் ஆப்போசிஷன் காரணம் கூட பேக் பண்றாங்க ஆர்சிபி கிரௌட். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி, கிறிஸ் கேல், இவங்க 3 பேரையும் ஆர்சிபி தனியா பிரிக்கவே முடியாது. அவங்களோட ஒரு பெரிய வரலாறான விஷயம். லீடிங் ரன் ஸ்கோரர் விராட் கோலி, லீடிங் விக்கெட் டேக்கர் யுஸ்வேந்திர சஹல். பெருசா வந்து நிறைய கஷ்டப்படுற ஒரு கிரவுண்ட்ல, போலிங் போட கஷ்டப்படக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல யுஸ்வேந்திர சஹல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா நல்லா ஸ்டார் பண்ணி வந்திருக்காரு. நிறைய பேர் அந்த டீம்ல போலரா ரொம்ப வருஷம் ஆடினது இல்ல. சோ அதுவே ஒரு ஹைலைட். அந்த கிரவுண்ட்ல போலிங் போடுறது அவ்வளவு ஈஸி இல்ல சின்ன சாமியில. என்னப்பா பிரசன்னா, கரெக்டா? ரொம்ப. அதுவும் நீங்க வந்துட்டு எவ்வளவு மேட்ச் ஆடி வந்து 100 விக்கெட் எடுத்திருக்காருன்னு பாருங்க யுஸ்வேந்திர சஹல். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்ல நீங்க மேல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் மேலதான் போகும். அதை பத்தி கவலைப்படாம அவர் ஸ்டாரா அங்க இருந்திருக்காருன்னா அது ஒரு கெத்து வேணும். அதுக்குதான் சொல்றேன், ஈசலா தெரியலப்பா இல்ல. ஆனா அது வந்து அவங்க வரலாறுல ஒரு பயங்கரமான கேம். அதாவது டார்பி, சவுத் இந்தியன் டார்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே தான் சவுத் இந்தியன் டார்பி. அதை பத்தி உங்ககிட்ட சில ஃபீட்பேக் கேட்கிறேன். பட் ஆனா சிஎஸ்கே வந்து ஈஸிலி ஹோல்டிங் தி ஏசஸ், 79 லீட்ல இருக்காங்க. ஆனாலும் டெஸ்பைட் தட் அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் தட் சவுத் இந்தியன் டார்பி, பெங்களூர்ஸ் கனெக்ஷன் வித் கிரிக்கெட், அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரௌட் ஸ்டேட் ஃபார் கிரிக்கெட். அண்டர் 14, அண்டர் 16, 19 ஸ்டேட்ல இருந்து அவங்க கிரிக்கெட்டை பயங்கரமா வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு இடம். சோ ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஒரு ஆல்வேஸ் லுக்ட் ஆஃப்டர் சாட் ஆஃப்டர் கேம். எனக்கு இப்ப கூட ஞாபகம், எனக்கு ஆல் டைம் நிக்கக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு பார்த்தா அந்த 2011 ஃபைனல். ஏன்னா we ended up on the right side. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கேம் கிறிஸ் கேல் வந்து ஒரு 140 150 சேஸ் பண்ணார் சிஎஸ்கே அகைன்ஸ்டா. சும்மா கூரை அடிச்சு ஜெயிச்சிருவார் மேட்ச. சோ இதுதான் அவங்களோட வரலாறுல எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம். இன்னொரு அவங்க வந்து சார்ட் ஆஃப்டர் ஒரு ரைவல்ரினா மும்பை இந்தியன்ஸோட கூட பயங்கர குட் கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காங்க ஓவர் தி இயர்ஸ். பட் சிஎஸ்கே ஆர்சிபி வில் ஸ்டீல் த ஷோ. இன்ஃபேக்ட் போன ஐபிஎல் தானே நினைக்கிறேன், அந்த உமேஷ் போன ஐபிஎல்க்கு முந்தின ஐபிஎல் தோனி கூட லாஸ்ட் ஓவர் எடுத்துட்டு போய் 26 ரன்ஸ் தேவைப்படும், 2 ரன்ல தோத்து போயிடுவாங்க. உமேஷ் ஸ்லோவர் பால் போடுவாரு. அது கூட ஒரு ரொம்ப மனசுல ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு கேம். தட் இஸ் ஆர்சிபிஸ் வரலாறு. அஜித்தே ஹாப்பியார் அளவுக்கு ஒரு வரலாறு. அடுத்த நம்ம போக வேண்டியது தலைவா டீம், டைம் டு லீடு. யாரெல்லாம் கேப்டன் பண்ணிருக்காங்க ஆர்சிபி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தளபதி விஜயே வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு. மொத்தம் 5 கோச் இருந்திருக்காங்க. கேப்டன் ஸ்கூல்ல போறதுக்கு முன்னாடி 5 கோச் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ரே ஜென்னிங்ஸ் ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் கோச், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோச். டேனியல் வெட்டர் இருந்திருக்காரு. கேரி கஸ்டன், இப்ப கரண்டா சைமன் கேட்டிச் இருக்காரு. ஹெட் ஆஃப் ஆபரேஷன்ஸா வந்து மைக் ஹசன் இருக்காரு. உங்களுக்கு மைக் ஹசன் தெரியும். பட் வெங்கடேஷ் பிரசாத் ஒரு வருஷம் ஹெட் கோச்சா இருந்தாரு டீமுக்கு ஃபர்ஸ்ட் இயர். மார்டின் க்ரோ தான் ஹெட் கோச் ஃபர்ஸ்ட் இயர். அப்புறம் வெங்கடேஷ் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு போலிங் கோச் கம் அசிஸ்டன்ட் கோச் அப்படின்னு சொல்லலாம்.
நான் வந்து ஐ கோ a long way with வெங்கி. ஏன்னா இந்த 2006 Under-19 World Cupல வெங்கி தான் ஹெட் கோச். ரொம்ப ஈஸி கோயிங், இது நெவர் ஷை ஆஃப் ஹியூமர் அண்ட் லாஃப். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, மார்டின் க்ரோ வந்து ஒரு ஈஸி கோயிங் கேரக்டர். இப்ப நீங்க ஒரு மாதிரி டஃப் பிசினஸ் மேன் இது பண்ணும்போது நீங்க கொஞ்சம் ஈஸி கோயிங்கா இருந்தா தேர்ஸ் a குட் சான்ஸ் ஃபார் them to make an impression on it. ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் நிறைய ஸ்டால்வார்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. பவுச்சர், ஜென்னிங்ஸ், பவுச்சர், ஸ்டெயின், கேலிஸ். அவங்க என்ன பண்ணாங்க, ரே ஜென்னிங்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு ஹெட் மாஸ்டர், அவரை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து ஒரு சஜஷனை கொடுத்தாங்க டாக்டர் விஜய் மல்லையாட்ட. சரின்னு அவர் எடுத்து வந்த போது அவர் பயங்கர ஒரு என்ன சொல்றது, அவர் அந்த ஹனி வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க, வச்சு வாங்கிடுவார் யாரா இருந்தாலும். அந்த அப்ரோச் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்து ஒரு டஃப் என்விரான்மெண்ட்டை கொண்டு வந்தாரு அவரு. இந்த ஹனி வேர்ட்ஸ்னா தமிழ்ல சொல்லணும்னா தேன் வந்து பாயுது காதினிலே அந்த மாதிரியா? அந்த மாதிரி. ஆமா, அவர் அந்த மாதிரி வந்து நீங்க அடிக்கல அவுட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து பரவாயில்லடா செல்லக்குட்டி, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம், ஓகே மகா அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. ஓடி மகா ஓடி மகா ஓடி மகா ஓடி மகா அப்படின்னு வரும். அந்த மாதிரியான ஒரு ஆளு. என்ன ஹூடி பாபா ஹூடி பாபா ஹூடி பாபா மாதிரி பண்ற. அது நீங்க கன்னடா ஃபேன்ஸ் பாத்தாங்கன்னா, என்ன அந்த ஒடி மகா பாட்டு எவ்வளவு ஃபேமஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஆஷ். நீங்க தெரியாது, எனக்கு கேட்டது இல்ல. சரி, ஓகே, இன்னைக்கு போய் கேக்குறேன். இப்ப நீங்க வந்து இப்போ தளபதி செக்மெண்ட்ன்றீங்க, தளபதி செக்மெண்ட்ல ஆர்சிபி சொல்லலாம், வரலாம் வரலாம் வா வரலாம் வா அப்படின்ற மாதிரி கன்னட பாட்டு எப்படின்னா, ஒடிமகா 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 விடுபேண்டா அவனா அப்படின்னா விடாத அவன அப்படின்னு அர்த்தம். அந்த ஆட்டிடியூட கொண்டு வந்தவர்னா ரே ஜெனிங்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் டேனியல் வெட்டரி, 2 வருஷம் கேரி கர்ஸ்டனஸ். இந்த கண்டினியூட்டி ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி கண்டினியூஸா இருக்காங்க. நிறைய சப்போர்ட் ஸ்டாஃபும் பாத்தீங்கன்னா மோரல்லஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு சிலர் எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்களே விட்டு போனமே ஒழிய we would have been there even we wanted to be there right from the beginning. So அவங்களை பொறுத்த வரைக்கும் the continuityன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். that has to be really appreciated. ரைட், ஓகே. சோ இப்ப கேப்டன்ஸ் பார்த்தோம்னா 6 கேப்டன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கேப்டன் லோக்கல் லேட்ஸ், ராகுல் பாய் அண்ட் அனில் பாய் 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கெவின் பீட்டர்சன் கிட்ட கொஞ்ச நாள் அப்படி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் டான் வெட்டரி கொஞ்ச நாள் பண்ணாரு. அப்புறம் டான் வெட்டரிக்கு அப்புறமா விராட் கோலி எடுத்துட்டாரா, ஷேன் வாட்சன் கொஞ்ச நாள் பண்ணாரா? இல்ல விராட் கோலி தான் கம்ப்ளீட்டா 2013 எடுத்தார். ஷேன் வாட்சன் விராட் கோலி அங்கேருந்து ஃபுல்லா விராட் கோலி தான் பண்ணிருக்காரு. விராட் கோலி ஆர்சிபிக்கு 96 கேம்ஸ் அந்த ட்ராட் கேப்டன் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் வேற யாரும் கூட ஸ்டெப்பின் கூட பண்ணதில்ல. ஒரு கேம் ஒரு தடவை வந்து ஸ்டிச் அவருக்கு கை வந்து வெப்பிங் கட் ஆயிடுச்சு, அதை அப்படியே தெச்சின்னு வந்து அடுத்த மேட்ச் வர 100 அடிச்சிட்டாரு கிங்ஸ்ல. அவனோட பின்னி பெடல் எடுத்தாரு. சோ கேப்டன்ஸ் பார்த்தா ஐ திங்க் த லாங்கஸ்ட் ஸ்டிண்ட் விராட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் 2 ஃபைனல், ஒரு ஃபைனல் மேக் பண்ணது அனில் கும்ப்ளே, ஒரு ஃபைனல் மேக் பண்ணது டேனியல் வெட்டரி, ஒரு ஃபைனல் மேக் பண்ணது விராட் கோலி. கரெக்டா சொல்லிட்டேன் நமக்கா? ரைட், ஓகே. இப்போ அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருக்கிற பின்னாடி இருக்கிற அன்சங் ஹீரோஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபார் திஸ் சீசன் மைக் ஹெசன் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட், சைமன் கேட்டிச் ஹெட் கோச். போன தடவை கூட சைமன் கேட்டிச்க்கு ரிக்கி பாண்டிங்க்கு ஒரு சின்னதா அப்படியே வந்து விக்ரம் வேதா மாதிரி விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆடம் கிரிஃபித் போலிங் கோச், ஸ்ரீதரன் ஸ்ரீராம் நம்ம பிரசன்னாவோட ஒன்னு வீட்டு சித்தப்பா பையன் பேட்டிங் அண்ட் ஸ்பின் கோச். அப்புறமா ஃபீல்டிங் கோச் அண்ட் ஹெட் ஆஃப் ஸ்கவுட்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா மாலோலன் ரங்கராஜன் சொல்லிட்டு தமிழ்நாடு எக்ஸ் கிரிக்கெட்டர். அப்புறமா பாசார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசு, ஃபார்மர் இந்தியன் டீம் எஸ்என்சி கோச், இப்ப கரண்ட் எஸ்என்சி கோச். மேஜர் சௌமிய தீப் பைன், அவர் தான் மேனேஜர். பிசியோ எவான் ஸ்பீச்லி, ஸ்போர்ட்ஸ் மசாஜ் தெரபிஸ்ட். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீமேல் மசூஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா படிச்சவங்க, கனடால வேலை பார்த்தவங்க. இட் இஸ் அமேசிங் டு நோ திஸ். பிரசன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இன்ஃபேக்ட் அட் ஹர் ஒர்க் ஷீ இஸ் அன்ரியல் அப்படின்னு சொல்றாங்க. ஹர் நேம் இஸ் நவ்னிதா கௌதம். She's been doing a fantastic job last year அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். வேற யாரையாவது விட்டனா பிடோ? வேற யாரும் சொல்லிட்டேனா? லாஸ்ட் இயர் ஒரு அனலிஸ்ட் இருந்தாரு. ஐ ஹியர் தட் வேற யாரோ புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சோ அது பெருசா இன்ஃபர்மேஷன் தெரியல. இல்லைன்னா அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி சந்தீப் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இந்தியன் நல்லா இருந்தாரு, நல்ல அனலிஸ்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபெலோ, நிறைய பேச மாட்டாரு. இப்ப உமன்ஸ் டீமோட இருக்காரு. So he also has contributed a lot. நான் விட்ட உடனே 2014ல அவர் தான் வந்தாரு. 2014ல இருந்து 2018 வரைக்கும் அவர் இருந்தாரு. இப்ப இந்த வருஷம் யாருன்னு எனக்கு தெரியல. So I want to keep quiet on that. போன வருஷம் அவரு, இந்த வருஷம் இவரு, அடுத்த வருஷம் யாரோ அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. தலைவா டைம் டு லீட்ல யார் அனலிஸ்ட்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா அடுத்த தடவை ஃபேஸோட போட்டு விடுறோம். 3வது ரவுண்டு மகேஷ் பாபுவோட ரவுண்டு. பிசினஸ் மேன் ரவுண்ட்ல மகேஷ் பாபு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ் மேன் ரவுண்ட்ல நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு கரண்ட் ஓனர்ஸ் ஆஃப் ஆர்சிபி யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு டியாஜியோ வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ரேசிங் டீம் வச்சிருந்தாரு, ஃபோர்ஸ் இந்தியா வச்சிருந்தாரு விஜய் மாலியா. இப்ப அவர் கரண்டா இல்ல, ஆனா நம்ம பீடாக்கு அப்பாயிண்டட் அடிச்சாம் பாரியா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு அடிச்சது விஜய் மாலியா தான். உங்களோட ரிலேஷன்ஷிப் விஜய் மாலியா எப்படி பீடா?
அதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, இந்த 2010ல வந்து நாங்க லீடிங்லயே இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லைடுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரு மேட்ச் வந்து மும்பை கொல்கட்டாவும் ஆடுறாங்க. அவினாஷ் வைத்தியா அங்க மேனேஜர் சொன்னாரு, பாஸ் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ அப்படின்னாரு. அப்படியே போனேன், அப்படியே ஒரு ரூம்ல அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அவர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு ஃபுல் மேட்ச் நீ என்னோட உட்காந்து பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ சார் நான் சொன்னேன், சார் கவலையப்படாதீங்க, மும்பை பேட்டிங் ஆடினாலே நெட் ரன் ரேட் நம்ம உள்ள வந்துருவோம்னு. நான் சொல்றேன், நான் பாஸா நீ பாஸா அப்படின்னு கேட்டாரு. நீங்க தான் சார், உக்காரு அப்படின்னாரு. மேட்ச் முடிஞ்சது. நான் சொன்னேன் 5 ஓவர்லயே முடிஞ்சிச்சு சார். 4 மணி நேரம் முடிஞ்சோன்னு சார், பார் நான் வந்து டஃப் பிசினஸ் மேன், பொண்டாட்டியோட கூட நான் 4 மணி நேரம் உட்காந்துல உன்னோட உட்காந்துருக்கேன், அந்த மரியாதையை காப்பாத்திக்கொண்டாரு. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, கெல்தி வாய்வத்தோ அப்படின்னு ஒரு கனடால கெல்திவி சார் அப்படின்னு ஒரு தடவை கோவம் வந்து கேட்டார், யோ தினம் இதே சொல்றேன், நான் கெல்தி வான்றேன் கெல்தி வீன்ற ஜெயிக்க மாட்டேன்றோமே சார், எப்படியும் போயிடுவோம் சார், இதுக்கு நாக்கு வச்சு கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பூசி மெழுகி. அட பாவி, இப்படியே தான்டா சொன்ன கிங்ஸ் 11க்கு 2019ல நானும் போயிடுவோம் நினைச்சேன். சரி, ஓகே, ரைட். எனிவே சம் ஆஃப் தி இப்போ அவங்களோட சேர்மன் ஆஃப் ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஆனந்த் கிருபாலுன்னு சொல்லி இருக்காரு. அவரு தான் இந்த வருஷம் ஆக்ஷன்ல கூட உட்கார்ந்தாரு. 2-3 தடவை வந்து ஏன் ஆளுங்களை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. பிக் சைனிங்ஸ், அதாவது கோல்டு சைனிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் $1.1 மில்லியன் 2011ல எடுத்தாங்க. அது பீடாக் தான் வந்து அவர் வீட்டு காசு மாதிரியே எடுத்து கொடுத்தாரு. ஏபிக்கு 1.1 கொடுத்தாகணும். அவரு சவுத் ஆப்பிரிக்கால தான் இருக்காரு, நானும் சவுத் ஆப்பிரிக்கால வேலை பார்க்கறேன். ஆல்ரெடி பேசின டீல் போட்டது. செஹல 10 லட்சத்துக்கு 2014 எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் இருந்தாரு, அது ஒரு பயங்கரமான பிக். இவங்க 3 பேரும் கோர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்சிபி இன்ன வரைக்கும் திகழ்ந்து வராங்க. இந்த ஐபிஎல் 2021ல என்ன பை பண்ணிருக்காங்க அப்படின்னா, இருக்கிறதுலயே காஸ்ட்லியஸ்ட் டீம் நாங்க தாங்கோ அப்படிங்கிற மாதிரி பை பண்ணிருக்காங்க இந்த வருஷம். மேக்ஸ்வெல் 14.25 crores, கைல் ஜேமிசன் 15 crores, டான் கிறிஸ்டியன் 4.8 crores. ஆனா டான் கிறிஸ்டியன் 10 T20 டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. டேனியல் சாம்ஸ் ட்ரேட் பண்ணிருக்காங்க டிசில இருந்து. இதெல்லாம் தான் இவங்க இந்த வருஷம் பண்ணிருக்கிற தொழில்நுட்ப ரீதியான பல மாற்றங்கள். இந்த வருஷம் பயங்கர பர்ச்சேஸ். பஜார்ல லூயி விட்டான் கடைக்கும் சும்மா ராலெக்ஸ் கடைக்கும் போன மாதிரி ஷாப்பிங் பண்ணிருக்காங்க பீடா. இல்ல கரெக்டா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. நாட் ஒன்லி தி ஹெவி வெயிட் ஃபாரின் பிளேயர்ஸ், இந்த கோனார், ஸ்ரீகர், பரத், நிறைய பேரோட பார்த்து இல்ல டீசென்ட் கிரிக்கெட்டர் இருக்கு. அசாருதீன் வந்து பிளேட் ஒன் ஆஃப் தி கிரேட் நாக்ஸ் இன் முகமது அஜருதீன் எடுத்திருக்காங்க. அப்புறம் ரஜாக் பட்டிதார் எடுத்திருக்காங்க. சோ இப்போ நீங்க இந்த பிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி லாஸ்ட் இயர் தகுந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, இந்த ரஜாக் பட்டிதார் வந்து மல்லியே போவாங்கன்னு ஆப்ஷன்ல. ஆனா நீங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கை வச்சுட்டாங்க, பரவாயில்ல, அது விடுங்க. இன்னொன்னு என்ன பண்ணாங்க, கரெக்டா ஸ்டீவ் ஸ்மித் பீட்டை போட்டு கொடுத்துட்டு கப்புன்னு வாய் மூடிட்டு இருந்துட்டாங்க. சோ நிறைய இந்த ஆப்ஷன் வந்து நல்லா பண்ணிருக்காங்க, கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருக்காங்க, காம்பினேஷன் சரியா இருக்கும். சோ ஈசலி எனக்கு தெரியலப்பா, ஈசலா அதோட நிறுத்திக்கிறேன். சரி, ரைட் பீடா. இப்ப அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, அனலிஸ்ட் வேற யாரும் தெரியலன்னு சொன்னீங்க. நீங்களே எனக்கு தெரிஞ்சு போனாலும் போலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் கால் உங்களுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து சோசியல் நெட்வொர்க் கேம்ல, சோசியல் மீடியா கேம்ல மார்க் ஜக்கர்பர்க் படி இவங்க எங்க பங்கு பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். ட்விட்டர்ல 4.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்ல 9.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல 5.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் 2.2ல தான் இருக்காங்க. அடுத்த பார்க்க போற மும்பை தவிர இவங்க தான் அடுத்த ஹையஸ்ட்ல இருக்காங்க. இன்னொரு டீம் இருக்கு, மஞ்ச சொக்கா போட்ட டீம், அதுலயும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல 2.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட ஜாஸ்தியா இருக்காங்க. ஹேஷ்டாக் பிளே போல்ட் விஆர் சேலஞ்சர்ஸ் போடுவாங்க. ஹேஷ்டாக் ஈசாலா கப் நம்தேன் கூட போடுவாங்க நிறைய தடவை. ஆர்சிபி ஆந்தம், அது ஒரு பயங்கரமான ஆர்சிபி ஆந்தம், UAO ஆர்சிபி அப்படின்னு. அது ஒண்ணு தெரியுமாப்பா? எனக்கு தெரிஞ்செல்லாம் ஃபர்ஸ்ட் 2008ல ரொம்ப அழகா ஒரு பாட்டு படம், ராயல் சேலஞ்சர்ஸ் கா ஜோஷ், கத்ரினா கைஃப் ஆடுவாங்க. அந்த சந்தோஷம் மத்த எதுலயும் வரலீங்க எனக்கு. ஏன் கத்ரினா கைஃப் ஆடினதுனால சந்தோஷமா இல்ல அந்த பாட்டுக்கு சந்தோஷமா, அதை சொல்லு கரெக்டா. ரெண்டுமே வச்சுக்கோங்களேன், எதுக்கு இதையும் ஒண்ணு புட்டு பேசணும். சரி, ஓகே. அதாவது ஒரு பிராண்ட் பில்டிங், அதாவது சோசியல் மீடியா பிரசன்ஸ் பார்த்தா வேற லெவல்ல கலக்குவாங்க. இப்ப ரீசெண்டா கூட அவங்க வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா, கோலி வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு போட்டாரு. ஏபி வந்து நானும் ஜாயின் பண்றேன், ரேஸுக்கு நானும் வரேன், தேவதத் படிக்கல் போட. கடைசியில பார்த்து எல்லாரும் எங்கடா ஓட போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. பியூட்டிஃபுல்லா ஒரு கொலேட்டட் பிராண்ட் ப்ரமோஷன்ஸ் பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. பிளே போல்ட் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சைட் இன்ஃபோ கொடுப்பாங்க. அவங்க ஒர்க் அவுட்ஸ், அவங்க ஸ்மால் டைரிஸ் போடுவாங்க. அதே மாதிரி டேனிஷ் சேட் மாதிரி ஒரு ஆள், ஒரு பயங்கரமான கமெடியன், ஒரு பயங்கர ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் உள்ள ஆளு. அவளை உள்ள வச்சுட்டு அவர் வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே மேட்ச் கவர் அப் மாதிரிலாம் பண்ணுவாரு பியூட்டிஃபுல்லா. டேனிஷ் சேட் ஆர்சிபியோட கம்பைன் பண்ணிட்டு. அப்புறம் போல்ட் டைரிஸ் சொல்லிட்டு மைக் எசன் அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பாரு. ரொம்ப நல்லா ரன் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கவுட்டிங் சேனல் கூட இப்ப பெருசா வச்சிருக்காங்க. எம்ஆர் ஸ்ரீனிவாசன் வச்சிருக்காரு, மாலோரன் ரங்கராஜன் இருக்காரு, அதை மைக் எசன் மேல நின்று முன்னிலையில பாக்குறாரு. அதே மாதிரி கேண்டிட் பிஹைண்ட் த சீன்ஸ் கூட காட்டுவாங்க. மேட்ச் முடிஞ்சோடனே எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போல்ட் டைரிஸ்.
அப்படின்னு ஒண்ணு போட்டுட்டு மேட்ச் முடிஞ்சு அப்படியே நடக்கிறது. அது போல்ட் டைரிஸ்ல நிறைய பாத்தீங்கன்னா செஹல் இப்படி நடந்து வந்துட்டே இருப்பார். நடக்கிறது, செஹல் ஓடுறது, ஆடுறது இதே தான் வந்துட்டு இருக்கும். அப்புறம் விராட் கோலி இப்படி ஏதாவது போட்டு கண்ணாடி போட்டு பயங்கர பெருசு இருப்பார், அதை போடுவாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் எப்பவுமே சிரிச்சா மாதிரியே வருவாரு. சோ யார் யாருக்கு என்னென்ன முகம் காட்டணுமோ அந்த முகத்தை கரெக்டா காட்டி பியூட்டிஃபுல்லா ஃபேன்ஸோட எங்கேஜ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியா கேம் இவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சோல் ரீசன் பெங்களூர் ஃபேன்ஸுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். தே ஹேவ் பீன் அமேசிங். போன தடவை கூட அதாவது எப்படின்னா தேர் வெரி வெரி ஃபனி, தேர் வெரி ஹியூமரஸ், தே கேன் டேக் அ ஜோக் ஆன் தம் அண்ட் வெரி பேஷனட் அவங்களோட கிரிக்கெட்டை பத்தி. ஃபேன்ஸ் அப்படின்னு பேசிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு லப்பீடா. என் இனிய ஃபேன்ஸ், இன்னையோட ஃபேன்ஸை கூப்பிடலாமா? நீ கனடால இன்வைட் பண்ணிடுறியா என் இனிய ஃபேன்ஸ்? கனடால நான் இன்வைட் பண்ணுவேன். ஒரு பத்தி நான் மிமிக்ரி பண்ணுவேன். அவங்க கண்டுபிடிச்சாதான் அவன் ரியல் ஃபேனு நான் ஒத்துப்பேன். இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த டெஸ்ட் கண்டிப்பா நான் கொடுத்தேன். அவங்க வந்தவனே மிமிக்ரி பண்ணு, நீனே சேலஞ்ச காட்டு. அததான் பண்ண போறேன். ನಮಸ್ಕಾರ ಸರ್. ನಮಸ್ಕಾರ ಮಹಿಮಾ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದೆ, ನೀವ್ ಹೇಗಿದ್ದೀರಿ ಸರ್? ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಇದೀನಿ. ಶುರು ಮಾಡಿ ಮಹಿಮಾ, ವೆಲ್ಕಮ್ ಆನ್ ದಿ ಶೋ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಡೂಯಿಂಗ್ ದಿಸ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಒಂದೇ ಒಂದು ಮಾತ್ರ ಕೇಳ್ತೀನಿ, ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ಬೇಕು, ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. ಈ ಸಲ ನಮ್ಮದಾ ಇಲ್ವಾ? ಸರ್, ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. ಸರಿ, ನೀವು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಆರ್ಸಿಬಿ ಫ್ಯಾನ್ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡೆ. ನಾನು ಒಂದು ಪ್ಲೇಯರ್ ಬಗ್ಗೆ ಮಿಮಿಕ್ರಿ ಮಾಡ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ. ಅವ್ರು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೀವು ಕಂಡುಹಿಡಿಬೇಕು. ಬಟ್ ಬಿಫೋರ್ ದಟ್ ಮಹಿಮಾ, ಹೌ ಲಾಂಗ್ ಹ್ಯಾವ್ ಯು ಬೀನ್ ಅ ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಆರ್ಸಿಬಿ? ಹೌ ಮೆನಿ ಇಯರ್ಸ್ ನೌ? ಸರ್, IPL ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದ್ದು ನಾವು ತುಂಬಾ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿದ್ವಿ ಸ್ಕೂಲಲ್ಲಿ. ಬಟ್ ಒಂದು ಕ್ರಿಕೆಟ್ ಕ್ರೇಜ್ ಅಂತ ಇತ್ತು, ಸೊ ಕ್ರಿಕೆಟ್ ಫೀವರ್. ಸೊ ದೆನ್ ದೇ ಅನೌನ್ಸ್ಡ್ ಇಂಡಿಯನ್ ಪ್ರೀಮಿಯರ್ ಲೀಗ್ ಇಸ್ ಹ್ಯಾಪನಿಂಗ್. ಅದ್ರಲ್ಲೂ ಅವರು ನಮ್ ಕರ್ನಾಟಕದಿಂದ ಟೀಮ್ ಬರ್ತಿದೆ ಅಂದ್ರು, ರಾಯಲ್ ಚಾಲೆಂಜರ್ಸ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್. ಸರ್, ನಮ್ ಕರ್ನಾಟಕ ನಮ್ ಟೀಮ್, ಅದ್ರ ಮೇಲೆ ದ್ರಾವಿಡ್ ಆಡ್ತಿದ್ದಾರೆ, ಇನ್ನೇನ್ ಬೇಕು ಸರ್? ಅವಾಗದಿಂದ RCB. ஓகேப்பா பிரசன்னா, டிராவிட் ஆடுற டைம்ல இருந்தே தெரியுமா? அதனால நீ தைரியமா மிமிக்ரி பண்ண, பாத்துடலாம். உங்களுக்கு தெரியுதா? ನಾನು ಮಿಮಿಕ್ರಿ ಮಾಡ್ತೀನಿ, ಪ್ಲೀಸ್ ಕೈ ಕೊಡ್ಬೇಡ. ನೀವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ಬೇಕು ಯಾರು ಇವ್ರು ಅಂತ. ನೋಡಮ್ಮ ಭಗವ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ನಾನು ತುಂಬಾ ಚಿಕ್ಕ ಏಜ್ ಇದ್ದವರು RCB ಆಡಿದ್ರೆ, ಈಗ ಜಸ್ಟ್ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಅನೌನ್ಸ್ ಆಗಿದೆ. ಈಗ ರೋಡ್ ಸೇಫ್ಟಿ ಸರ್ವಿಸ್ ಲೆಜೆಂಡ್ಸ್ ಅದರಲ್ಲಿ ವಿಕೆಟ್ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಬ್ರೈನ್ ಲಾರಾ ವಿಕೆಟ್ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಗೊತ್ತಾರವರು ಗೊತ್ತಾರದ್ಗ. ಅವರು ತುಂಬಾ ನಾನು ಸೂಪರ್ ಓವರ್ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ರು ಗೊತ್ತಾರದ್ಗ. ಹೈದರಾಬಾದ್ ಸನ್ ರೈಸರ್ಸ್ ಬಾಲ್ ನಮಗೆ ಏನಾಯ್ತು, ಮ್ಯಾಚ್ ಡೆಕ್ಕನ್ ಚಾರ್ಜರ್ಸ್ ಬಾಲ್ ಅವಾಗ ತುಂಬಾ ಕಟ್ಟಾಯ್ತು. ನಾನು 6 ರನ್ ಬೇಕಾಗಿತ್ತು, ಡಿಫೆಂಡ್ ಮಾಡಿದೆ ನಾನು. ನನಗೆ ಯಾರ್ಕರ್ ಅದ ಹೇಳ್ತಾರೆ. Do you know who this is? I can give you options. I can give you name. But you know who this is for sure. It's there at the edge of your tongue, right? It's there somewhere in this. I'm not. Can I give you options? Can I help you out? Can I give you options? Okay, maybe I can get it. Okay, option A, Rahul Dravid. Option B, Anil Kumble. Option C, Balachandar Akhil. Option D, Vinay Kumar. It's not Rahul Dravid. ದಾವಣಗೆರೆ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರಪ್ಪ, ಇದಕ್ಕೂ ಕಂಡಿಡಲ್ಲ ತಗೋಬಾರದು. ದಾವಣಗೆರೆ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಇಸ್ ದ ಕ್ಲೂ. ಇದಕ್ಕೂ ಕಂಡಿಡಲ್ಲ ತಗೋಬಾರದು. No, I'm just not getting the name. I'm so sorry. The answer is actually Vinay Kumar. Oh, okay. That's fine. He put you on the spot. Okay, Mahima, it's time to answer some very, very passionate questions. What is your most earliest memory of RCB? What is your first memory of RCB? If I have to mention that one thing, I'm not sure of the year, but then Deccan Chargers, when they were there, versus RCB, there was this match going on. And now solakidve namge there was no way RCB was going to win. Amel bandiddo ABD. He came and then he against Dale Steyn. Oh my God, yen adidru avaru. Oh. We were almost on the verge of loss. Avaru namman ee kai hidkond victory karkond hogidare. That is, my goodness. He needed some 23-26 runs, if I'm not wrong. That is, okay. Oh my, that's the best memory. I think I remember this game. He kept sweeping him, reverse sweeping him, and all over the place. Yes, crazy game, right? I remember this. Yes. I remember this game. Yeah, and we were actually worried how we were going to bowl to ABD. Anyway, the next question is, who's your all-time favorite RCB cricketer? Be very careful answering. Sir, ಈಗಷ್ಟೇ ಹೇಳಿದ್ ನಾನು ABD, sir. ABD. Okay, I'll definitely tell Virat.
I'll definitely tell Virat about Oh it. I'll my also God. tell Rahul Bhai about it. You said you like Rahul Dravid and you left him out. You left Virat Kohli also out. But yeah, No, if everybody I'm has a choice to okay, make. no. Great. If I have to say the current ones, then I'm going with ABD. He's still playing. But Rahul Dravid, I mean, So is come on, who doesn't? Oh, right. you Amazing. putting me Okay, at a spot Mahima. now. No spot. Okay, come the 9th of April, Mumbai Indians is taking on RCB. RCB made it to the playoffs last year. They've got the momentum with Yeah, themselves. yeah. Where do you think RCB will finish this year? Do you think, like, tell me something, Isala Cup Namde is an emotion or it's basically a hashtag line? That's it. Sir, it's an emotion. It's a vibe. It's an emotion. Can you It's explain about that a emotion? one thing. Sir, it's one thing that every RCBian will like relate to. Now ish ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು. ಈ ಸಲ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು. Any RCBian will be like, ಕಪ್ ನಮ್ದೆ ಮಚ್ಚ, ಹಂಗಿರತ್ತೆ sir. Any RCBian, you go for it. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೆ. ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಹೇಳ್ತಿದ್ದೇವೆ sir ನಾವು. So what is that one message that you'd like to give the entire RCB team? If you have to give them one piece of advice. ಸರ್ ತುಂಬಾ ವರ್ಷದಿಂದ ಹೇಳ್ತಿದ್ದೇವೆ ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೆ ಅಂತ. ಈ ವರ್ಷ ಆದ್ರೂ ಕಪ್ ನಮ್ದೆ ಮಾಡ್ಕೊಡಿ. That's all? Nothing else? So they play really good. We know they play so well. We just want them to lift that cup and we'll be like, yes, ee sala cup namde, sumne heltaralla namdadu. So, okay, who are you proving this point to? Okay, basically, I feel like whenever there is a social media, a drag on, there is always a battle between fans of RCB and the fans of the rest of the other teams, right? Yeah. Okay, or you can talk about the battle also, but is this a battle with the fans or is this an emotional battle with the team? If I have to give you an example of one team that there's a mad battle that goes on, it's RCB versus CSK. So Go on. I don't know if you can call it ಅದನ್ನ ನೀವು ಬ್ಯಾಟಲ್ ಅಂತ ಕರಿಬಹುದು, ಬಟ್ ನಾನು ಅದು ಯುದ್ಧ ಸರ್. ನೀವು ನೋಡ್ಬೇಕು ಫ್ಯಾನ್ಸ್ ಜೊತೆ ಹೇಗಿರತ್ತೆ ಅಂತ. ಅದು ಯುದ್ಧ. Hypothetically, if there are college students in a hostel, ಟಿವಿಯಲ್ಲಿ IPL ಇರತ್ತೆ, there is one team of RCB, one team of CSK, and there is mad war that is going on. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕುತ್ಕೊಂಡು ಜಗಳ ಆಡ್ತಾರೆ ಸರ್, ಅಷ್ಟು ಹೋಗತ್ತೆ ಯುದ್ಧ. ಸೊ ದಟ್ ಇಸ್ ಒನ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ದಟ್ ಐ ಕ್ಯಾನ್ ಗಿವ್, ಅಂಡ್ ಇಟ್ಸ್ ಅನ್ ಎಮೋಷನ್ ಸರ್. ದಟ್ಸ್ ಇಟ್. It's an emotion and we'll flaunt it however we can. Right, I really wish you guys do very well, and RCB does give a reason for their fans to really celebrate. I wish the best for you guys. Although I think we will be better, but we'll just see if you guys get a good time. We'll see about that. No, obviously, as a player of another team, I'd like to do well and I want my team to do well. But I wish the best for you guys. I've never seen such passionate fans that RCB has with any other team. With another few teams. I'm just being really, really careful about it. Okay, Mahima, finally, before I let you go, who's going to be the X Factor player you think this season? You're saying Isala Cup Namde, which means Isala something needs to be different, right? Who's going to be that X Factor player? So we have the topmost players like ABD, Virat Kohli, ಅವರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಅನ್ಕ್ಯಾಪ್ ಪ್ಲೇಯರ್ಸ್ ಅಂದ್ರೆ we have Devdutt Padikkal. The ones that he's been quite good, and then we have Azharuddin now in the uncapped players. So we have a lot of players to look up to. They've got in Maxwell as well. So yeah, the team is pretty good. So we still stand by ESPN. Pick one player. Okay. ABD. Okay, ABD. She's picked ABD, and that was wonderful, Mahima. It was great having you on the show. You've been very, very passionate. Thank you so much. And I loved listening to the Kannada that you spoke. It was so beautiful. Thank you so much. Thank you so much, sir. Thank you. ஓகே, இன்னையோட ஷோ நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபியோட பேஷனேட் ஃபேன்ஸுக்காக நல்லது நடக்கும் நம்புவோம். அடுத்த ஷோ இன்னும் ஒரே ஷோ தான் இருக்கு, CSK. அந்த ஷோல உங்க மம்மி ரிட்டர்ன்ஸ் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ so much for joining me today.